சென்ற முறை நம்முடைய கழக வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை கிட்டத்தட்ட 4,62,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வச்சீங்க. மிகப்பெரிய வெற்றி. அதற்கு இந்த நேரத்தில் நான் பலமுறை நன்றி சொல்லியிருக்கேன். அதற்கு மீண்டும் இந்த மாதிரி நன்றி சொல்றேன். ஆனா வருமா கண்டிப்பா வந்துருமா. 1,16,00,000 பேர் கொடுத்தாச்சுமா. 1,16,00,000 பேர் கொடுத்தாச்சுமா. விரைவில் வந்துருமா. கிட்டத்தட்ட 4,62,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த முறை கண்டிப்பாக குறைந்தது ஒரு 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலேயாவது நீங்க அவர் ஜெயிக்க வைக்கணும். ஏன் காரணம் சொல்றேன்னா, போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி கொடுத்தீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமா. இந்த முறை நம்முடைய எதிரிகள்லாம் தனித்தனியா பிரிஞ்சு அணியா வராங்க. எனவே நமக்கு இந்த முறை வெற்றி ரொம்ப சுலபம் நினைச்சிடாதீங்க. எப்படி இன்னைக்கு தேதி 2ஆம் தேதி, 19ஆம் தேதி தேர்தல். இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு நீங்க அடுத்த 17 நாள் பிரச்சாரத்தை பண்ணீங்கன்னா குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களை யார் எதிர்த்து போட்டிடுறாங்களோ அவங்க டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும். அதே போல 2021 கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக தலைவர் அவர்களை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நீங்க தான் கிட்டத்தட்ட 70,400 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரே நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க. அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதன் பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்க மகளிர். இதுல இப்ப வரைக்கும் போன செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 1,17,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சில மகளிருக்கு வரல. இங்க கூட சொன்னீங்க, உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சில மகளிர் என்ன சொல்றீங்க, எனக்கு வந்திருக்கு, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு, எனக்கு வரல, ஏன் வரல அப்படி. இது மிகப்பெரிய திட்டமா. இது ஒரு 4-5 மாசத்துல செயல்படுத்த முடியாது. அதாவது நான் ஒண்ணு கேட்கிறேன், 1,16,00,000 மகளிருக்கு கொடுத்த முதலமைச்சர் இன்னொரு 40 லட்சம் மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா? நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அந்த துறைக்கு நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள்லாம் தீர்க்கப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அந்த விண்ணப்பிச்ச அத்தனை 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை விரைவில் இன்னும் 4-5 மாசத்துல கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, உறுதிமொழி நான் கொடுத்திருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டேன். சரியா? நான் சொல்ல காப்பாத்துவேன். ஏன்னா நான் கலைஞர் பேரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். இப்போ நீங்க உங்களுடைய வாக்குறுதியை நீங்க எனக்கு கொடுக்கணும். குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.